முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினியின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் சென்னையில் நேற்று வெளியிடப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலையின் பின்னணி பற்றியும் வழக்கு விசாரணை குறித்தும் வேலூர் சிறையில் நடைபெற்ற நளினி பிரியங்கா காந்தி சந்திப்பு குறித்தும் பரபரப்பான தகவல்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. நளினி எழுதிய சுயசரிதை புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. ராஜீவ் கொலை, மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும் என்ற அந்த நூலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட முதல் பிரதியை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் நீதிபதி ஹரிபரந்தாமன், சீமான், வேல்முருகன், திருச்சி வேலுச்சாமி, நளினியின் தாயார் பத்மாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கெல்லாம் இந்த நூல் செல்ல வேண்டும். இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் பல மொழிகளிலே. அதற்குரிய முழு தகுதி இந்த நூலுக்கு இருக்கிறது. இதையே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். ரெவனன்ட் படம் எப்படி உண்மை சம்பவ ஆஸ்கர் பரிசுகளை பெற்றுக் கொடுத்ததோ அதை போல இதை சரியான காவியமாக்கினால் இது ஆஸ்கர் பரிசை பெறக்கூடிய அளவுக்கு சோக காவியம். ராஜீவ் கொலை வழக்கில் இன்றைக்கு சிறைப்பட்டு கிடக்கிற 7 பேரும் நிரபராதிகள் என்பது இந்த நூல் உறுதி செய்கிறது. தமிழீழ பிரச்சனைக்கு எத்தகைய பரிமாணங்கள் இருக்கின்றன என்பதை இந்த நூல் படிக்கிற போதே நமக்கு உணர்த்துகிறது. நளினியின் புத்தகத்தில் அவருடைய வாக்குமூலத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்ந்த போது இந்தியா முன்னின்று 20க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து நம் இனத்தை அழித்தது என்கிற பதிவும் அதில் இருக்கிறது. கோடிக்கணக்கான கேள்வி இருக்கு அன்பு சகோதரி பிரியங்கா அவர்கள்ட்ட நம்ம கேட்கறதுக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே உங்க அப்பாவை கொன்னுட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க அப்பா சாதாரண சின்ன பசங்க, நாங்க ஒரு கூட்டத்துக்கு வந்தாலே 4 பேர் கூட வந்து வண்டியில் ஏற்றி விடுறான், கூட்டிட்டு போறான், மேடையில் ஏற்றி விடுறான். ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவராக இருந்தவர் அடுத்து அதிபராக போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தேர்தலை எதிர்கொள்றவர் தன் தாயார் சிலைக்கு தான் மாலை போடுறாரு. அந்த தாயார் இந்த கட்சியின் தலைவி. மாலை போட்டுட்டு தனியா வர்றாரு. அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் எங்க அப்பாவை தனியா விட்டு நீங்க எல்லாம் எங்க போனீங்கிற கேள்வியை எங்க அக்காட்ட கேட்கிற கேள்வியை உங்க கட்சியிலே இருக்கிற அந்த தலைவர்கள்ட்ட ஒரு தடவை நீங்க கேட்கல. ஏன் கேட்கல நீங்க?